ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்காம புருஷன் கஷ்டப்படுறத பார்க்கிற மனைவி முதலாளி கூட மேட்டர் வச்சிக்க ரெடிங்கிறா. அவ யதார்த்தமா கேட்க, புருஷனும் பதார்த்தமா வீட்டுக்குள்ளேயே ரூம் போட்டு கொடுக்க மனைவிய பதம் பார்க்கறாரு கம்பெனி முதலாளி. ப்ரமோஷன் ஆர்டர் கொடுத்த கையோட ஒரு ஷாக்கும் சேர்த்து கொடுக்கறாரு முதலாளி. உன்னோட மனைவிய உன் வீட்டு பெட்ரூம்லயே முழுசா பார்த்தாச்சு, இனி உன்னோட மாமியாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வர சொல்லுன்னு கேக்குறாரு. மாமியாரை எப்படி சம்மதிக்க வச்சாங்க அப்படிங்கிறது மீதி கதை. இதற்கு நடுவுல முதலாளி பொண்டாட்டி வீட்டு வேலைக்காரனோட மஜா பண்றா. அதுவும் புருஷனை பார்க்க வச்சே இப்படி பண்ணி இந்த வெப் சீரிஸுக்கு இன்னும் வெறியேற்றி விடுறா. இப்படியான ஒரு மஜா சீரீஸ் பெயர் தான் சௌடா. கதைக்கு போகும் முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஆஃபீஸில் எல்லோரும் கூட்டி கொடுத்து பதவி உயர்வு வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு மட்டும் அது அமையலை. அதனால மனைவியே இதை நோட் பண்ணி முதலாளிய வீட்டுக்கு கூப்பிட்டு இரவு விருந்து வைக்கலாம்னு ஐடியா கொடுக்குறா. வேற வழியில்லாத ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறான். இதுக்கு நடுவுல முதலாளி பொண்டாட்டி முதலாளி முன்னாடியே வீட்டு வேலைக்காரனை காலை அமுக்கி விட சொல்லி சூடு ஏத்துறா. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, மசாஜ் மட்டும் இல்ல, மஜாவும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வேலைக்காரனை புருஷன் முன்னாடியே மாங்கு மாங்குன்னு சம்பவம் பண்றா. அதை பார்த்த வெறியில ஹீரோ வீட்டுக்கு வர்றான் முதலாளி. பொண்டாட்டியது முதலாளி கூட விட்டுட்டு சாப்பாடு முடிஞ்சதும் மாமியாரை கூட்டிட்டு கிளம்பிடுறான் ஹீரோ. அப்புறம் என்ன, ஹீரோ பொண்டாட்டி கொடுத்த சாப்பாட்டை மட்டும் இல்ல, ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் ஹீரோ பொண்டாட்டியையே சாப்பிடுறாரு முதலாளி. கிளம்பி போற நேரத்துல அலங்கோலமா படுத்து கிடந்த மாமியாரை பார்த்து மூடு ஆகுது முதலாளிக்கு. ப்ரமோஷன் பண்ண கையோட ஹீரோ கிட்ட அவனோட மாமியாரையும் கூட்டி தர சொல்றாரு முதலாளி. ஹீரோவும் அதை நைசா மாமியாருக்கு கொண்டு போக, அப்புறம் என்ன, காய்ஞ்சி கிடந்த வயலில் தண்ணி நிரம்பி வழியுது. ஒவ்வொரு காட்சியையும் இயக்குனர் செதுக்கி இருக்கிறாரு. பர்சனல் லைஃப்ல இதை செஞ்சு பார்க்காதீங்க. டைம் பாஸுக்கு பார்த்து ரசிக்க ஒரு சீரீஸ் இது. அடுத்தடுத்து இதே மாதிரி விமர்சனங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.